நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயத்தை அபிவிருத்தி செய்யாது கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாது என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. 2100 பேருக்கு கிராம உத்தியோகத்தர் நியமனம். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பினால் இலங்கையின் கடன் சுமை $17 பில்லியன் குறைவடையும் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் வேலைத்திட்டங்களுக்கு கனடா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு. குறைந்த செலவில் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்காமையே மின் கட்டணம் அதிகரிப்புக்கு காரணம் என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரேசிலில் வெள்ளம், 90 பேர் பலி. அவை தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை ஜூன் மாதத்தை அண்மிக்கும் போது பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதன் மூலம் இலங்கையின் கடன் சுமையை $17 பில்லியன் குறைக்க முடியும் என்று அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கிடைத்த பின்னர் நாட்டின் அபிவிருத்தி செயல் திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இலங்கை அணிசேரா வெளிநாட்டுக் கொள்கையை பின்பற்றி அனைத்து நாடுகளுடனும் உறவுகளை பேணி வருகிறது. இதன்படி இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து வருவதனால் இலங்கைக்கு பல சலுகைகள் கிடைப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சீனா மற்றும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவுகளை பேணி இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு அந்த நாடுகளின் ஆதரவை பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயத்தை அபிவிருத்தி செய்யாது கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். விவசாய நவீனமயப்படுத்தல் வேலை திட்டம் உட்பட கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் சகல செயல் திட்டங்களையும் சாத்தியமாக்குவதற்கு அரசு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிராம உத்தியோகத்தர்களாக சேவையில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் 2100 பேருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறினார். கிராம உத்தியோகத்தர்களை தெரிவு செய்வதற்காக கடந்த வருடம் நடத்தப்பட்ட பரீட்சை மற்றும் நேர்முக தேர்வின் பிரகாரம் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. அஸ்வஸ்ம, உரிமைய உள்ளிட்ட வேலை திட்டங்கள் பற்றியும் இதன்போது கிராம உத்தியோகத்தர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டங்களுக்கு கனடா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும் என்று கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவுக்கும் உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு நிதி அமைச்சில் நடைபெற்றது. இதன்போதே உயர்ஸ்தானிகர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை மேற்கொண்டிருக்கும் மறுசீரமைப்பு வேலை திட்டங்களை அவர் பாராட்டி பேசினார். நாட்டுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை சிலவற்றை நிறைவேற்றுவதற்கு கடந்த 2 வருடங்களில் சந்தர்ப்பம் கிடைத்ததாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். ஜனாதிபதியும் அரசாங்கமும் இதற்காக மிகுந்த அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவிலான மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிக்க முடியாமல் போனமையே தற்போது மின் கட்டணம் அதிகரிப்புக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு இடமளிக்காத பல குழுக்கள் நாட்டில் செயல்படுவதாகவும் இன்று பாராளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் கூறினார். பல அரசு நிறுவனங்கள் நஷ்டம் ஈட்டுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா தெரிவித்தார். அரசு தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் பல்வேறு உடன்படிக்கைகளை கைச்சாத்திடுகின்றனர். குறித்த உடன்படிக்கைக்கு இணங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதா என்பது பற்றி பிரச்சினை நிலவுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா தநாயக தெரிவித்தார். ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிப்பதே டொலர் பிரச்சினைக்கு தீர்வு என்று பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில குறிப்பிட்டார். டயனா கமகியின் பாராளுமன்ற உறுப்புரிமை நீக்கப்படுவதனால் ஏற்படும் வெற்றிடத்துக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் பெயரை முன்மொழிய உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதுபற்றி தேர்தல்கள் திணைக்களத்துக்கு அறிவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
ஆய்வுகளுக்கான சர்வதேச மத்திய நிலையம் முன்னெடுக்கும் யாழ்ப்பாணம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் 2வது அமர்வு எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் முற்பகல் 9 மணியிலிருந்து பிற்பகல் 5 மணி வரை இது நடைபெறும். வடமாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி வாய்ப்பினை பெறுவது பற்றிய தெளிவு இதன்போது வழங்கப்படும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரித்தானியா, கனடா, நெதர்லாந்து, ஜெர்மன், மோல்டா ஆகிய நாடுகளின் கல்வி செயல்பாடுகள் பற்றி இங்கு விளக்கம் அளிக்கப்படும். இந்த சேவை இலவசமாக முன்னெடுக்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கண்டி மாவட்டத்தில் அடுத்த மாதத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 9 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மே, ஜூன் மாதங்களில் டெங்கு தொற்று அதிகரிக்கும் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அபாய நிலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். பிரேசிலில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். ரியோ கிராண்டோ டோ சுல் பிராந்தியத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பல நகரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பலத்த காற்று வீசியதனால் மின் கம்பங்கள் மற்றும் மரங்கள் வீழ்ந்துள்ளன. இதனால் சில பிரதேசங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 3.5 லட்சம் பேர் இருளில் மூழ்கியுள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். இலங்கையின் கல்வித்துறையை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலைத்திட்டத்துக்கு சீன அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க உள்ளது. குறித்த செயல்திட்டங்களின் ஊடாக சுகுரு வகுப்பறை, கேட்போர் கூடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும். இந்த செயல்திட்டங்களை முன்னெடுப்புக்காக கல்வி அமைச்சர் தாக்கல் செய்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 57வது போட்டி இன்று நடைபெறுகிறது. சன்ரைசர்ஸ் ஐதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணிகள் மோத உள்ளன. ஐதராபாத் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 7:30 இந்த போட்டி ஆரம்பமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை சம்பந்தமான சர்வதேச கண்காட்சி நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளது. பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி இடம்பெறும். காட்சி கூடங்கள் முற்பகல் 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இலங்கையின் உத்தியோகபூர்வ நிதி ஒதுக்கம் மேலும் அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் நிறைவடையும் போது 5.43 பில்லியன் ஒதுக்கம் காணப்பட்டது. இது கடந்த மாதத்துக்கு முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுமடத்து 9.6% வளர்ச்சியாகும். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமத்திய, மத்திய, சப்ரகமோ, ஊவா, கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வேளையிலும் மழை பெய்யலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த காலநிலை அறிக்கை இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயத்தை அபிவிருத்தி செய்யாது கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாது என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. 2100 பேருக்கு கிராம உத்தியோகத்தர் நியமனம். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பினால் இலங்கையின் கடன் சுமை $17 பில்லியன் குறைவடையும் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் வேலைத்திட்டங்களுக்கு கனடா தொடர்ந்தும் ஒத்துழைப்பு.
குறைந்த செலவில் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்காமையே மின் கட்டணம் அதிகரிப்பதற்கு காரணம் என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரேசிலில் வெள்ளம் 90 பேர் பலி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.